கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீவிரமாகுமான்னு கேட்டா, கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள்ல நிச்சயமாக அதிகரிக்க போகுது. எந்தெந்த தேதிகள்ல மழை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சென்னை பக்கம்லாம் மழையே வரல. அதே மாரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இங்கெல்லாம் எப்பதாங்க மழை வரும்? ஒரே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. சில நேரத்துல மழை வர மாரி இருக்கு. ஆனா ஒண்ணும் பெருசா மழை வர்ற மாரியே எங்களுக்கு தெரியல. அதனால தேதிகள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் உங்களுடைய மாவட்டத்தின் பேர தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதே மாரி உள் மாவட்டத்துல இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இங்கேயும் சில நேரத்துல மழை வர மாரி தெரியுது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல மழை பதிவாகிட்டு எங்க ஊர்ல ஒண்ணும் பெருசா மழையே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி நெறைய கமெண்ட்ட கடந்த 2, 3 வானிலை அறிக்கையில நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அதனால தேதிகள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்க. நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா, உங்க ஊர்ல மழை வருமா? வராதான்னே தெரியாம போயிரும். அதனால வானிலை அறிக்கை முழுமையா கேளுங்க. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரே நாள்ல நமக்கு மழை வந்துராது. ஏன்னா, ஒரு சில மாவட்டங்கள்ல பகுதியாக தான் நமக்கு மழையே இருக்க போகுது. எந்தெந்த நாட்கள்ல, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வரும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. லைக் பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழ தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன் கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. திருவண்ணாமலைலாம் மழை வெளுத்து வாங்கியிருக்கு. கீழ்பெண்ணாத்தூர் போன்ற இடத்துலலாம் 8 சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு மழை பதிவாயிருக்கு. கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை, சோமஸ்பாடி, திருவண்ணாமலை நகர பகுதியெல்லாம் அவ்வளவு மழை வந்திருக்கு. தயவு செய்து ஸ்க்ரீனுக்கு கீழ இருக்கக்கூடிய லைக் பட்டன மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எங்க இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொல்லிக்கிட்டே இருந்தோம். உள் மாவட்ட பகுதிகள் உஷாரா இருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பக்கம் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போலவே பல்வேறு இடங்கள்ல நமக்கு கடந்த 24 மணி நேரத்திலையும் பரவலாக மழை பொழிவெல்லாம் பதிவானதை பார்த்தோம். சரி, எதனால நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் வரும் நாட்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேதிகள் மாவட்ட வாரியா நம்ம அறிவிக்க போகிறோம். வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. 2 முக்கியமான ஒரு சுழற்சி நம்ம பார்க்கிறோம். ஒன்று வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும், அதே போல மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவி கொண்டிருக்கு. மொத்தம் 2 மிக முக்கியமான சுழற்சிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சுழற்சிகள் அதுல பாத்தீங்கன்னா வடக்கு தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவே தொடர்ந்து தமிழகத்திலும் அவ்வப்போது மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த கேரளா மற்றும் கர்நாடகாவில இருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. பெங்களூர் பகுதியில இருந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால முதல்ல உங்களுக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடையும் நம்ம பார்த்துடலாம். கேரளா மற்றும் கர்நாடகா, அதாவது இந்த 2 மாநிலமும் ஒருவேளை நம்ம சேனல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. கேரளாவுல மிக கனமழை வரப்போகுது. அவ்வளவுதான், மழை தொடங்கியாச்சு. கேரளா பகுதிகளில் இதுக்கப்புறம் வெயில்லாம் உங்களுக்கு கிடையாது. மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் இனிமே வரும் நாட்கள்ல படிப்படியாக தீவிரம் அடையும். மே இறுதி மற்றும் இந்த ஜூன் முதல் வாரங்கள்ல கேரள மாநிலங்கள்ல கடுமையான மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கேரளாவினுடைய கடலோர பகுதிகள் எல்லா இடங்களிலும் மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவிலும் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது. அதனால கேரளா மற்றும் கர்நாடகாவில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் ஒரு மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வட தமிழக உள் மாவட்டத்துல தொடர்ந்து மழை இருக்கு. மழை முடியல. வருகிற நாட்களும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்ல பகல் நேரத்துல வர வெயில பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு அதிகமா வெயில் பதிவாகிறதே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கம்தான். அதிகமான வெயிலும் அங்கதான் பதிவாகுது. அதே சமயத்துல உள் மாவட்டங்கள்ல சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் அங்கதான் நமக்கு மழை பொழிவுகளும் இரவு நேரங்கள்ல நமக்கு அதிகமா பதிவாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால உள் மாவட்ட பகுதிகள் தொடர்ந்து உஷார் நிலையில இருங்க. நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு கடுமையான மழை பொழிவுகள் படிப்படியாக இனி வரும் நாட்கள்ல எதிர்பாருங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இரவு நள்ளிரவில் கனமழை தொடரும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி பகுதியா இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர்ல இந்த மலை பகுதிகளில் உறுதியான கனமழை பொறுத்தவரை நீங்க எதிர்பார்க்கலாம். மற்ற நகர பகுதிகளிலும் பகுதியாக ஒரு மிதமான மழை இருக்கும். ஏன்னா இந்த ஜூன் முதல் வாரத்துல தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைகிறது அப்படிங்கிறதுனால
தொடர்ந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஜூன் முதல் வாரத்திலும் கணிசமாக மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான இடங்கள்ல அதாவது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்குங்க. ஏன்னா நேற்றைக்கு பார்த்தோம், கடந்த முன்னாடி நாட்கள் கூட நமக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல திடீரென மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாச்சு. காஞ்சிபுரத்துல சில இடங்களிலும் பரவலாக மழை பெய்ததை பார்த்தோம். ஆனா இது ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவாகவே இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பொறுத்தவரை பகல் நேரத்துல மழையே கிடையாது. வெயில் எந்த அளவுக்கு கொளுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருக்கும். அதே நேரத்துல இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள்ல வேணா சில மாவட்டங்கள்ல பகுதியாக ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படும். பகுதியாக மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். தயவு செய்து உஷாரா இருந்துக்கோங்க. 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் வெளியே செல்கிற தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. நிறைய பேர் பள்ளிகள் திறப்புகள் குறித்து கேட்டிருந்தீங்க. தள்ளி போயாச்சு, தேதிகள் வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. நமக்கு ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து அனைத்து வகுப்பு பள்ளிகள் அதாவது செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தது நம்ம கேட்டோம். அதுதான் கோடை வெயில் அப்படிங்கிறது ஜூன் 15 வரைக்குமே கண்டிப்பா இருக்கும். என்னதான் நமக்கு பள்ளிகள் திறப்பு தாமதமானாலும் அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை குறையாது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பெரும்பாலும் வெளியே செல்க தவிர்த்துக்கோங்க. ஜூன் 15 வரைக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் படிப்படியா நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல ஜூன் முதல் 2 வாரங்கள்ல வெப்பசலன இடிமழை மாலை நேரங்கள்ல, அதற்காக வெயில் அதிகமா இருக்குங்கிறதுக்காக கையில கொடை எடுக்காம போயிடாதீங்க. மழையும் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு, காத்து, இடி, மின்னல். ஜூலை முதல் வாரத்துல பகல்ல வெயில் பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல மாலை 4 மணிக்கு மேல கடுமையான மழை பொழிவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கிறோம். அடுத்ததா தென் தமிழ்நாட்டுல குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில பகுதியான ஒரு மழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் பகல் நேர வெப்பநிலை சற்று தொடர்ந்து அதிகரித்தே காணப்படும். ஜூன் முதல் வாரங்களில் கணிசமான மழை வாய்ப்புகள் உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர். பாருங்க, மழையே வரலன்னு 8 சென்டிமீட்டர் மழை வாங்கியிருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில். அடுத்து நாற்றம்பாளையம், இந்த கிருஷ்ணகிரி பகுதிகள் 7 சென்டிமீட்டர் மழையும், ஆற்காடு 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மூங்கில் துறைப்பட்டு 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஆர்கே பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் மழை, ஆம்பூரில் 3 சென்டிமீட்டர் மழை, கள்ளிக்குடி 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அரூர்ல 1 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் அரூர், ஒகேனக்கல் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருச்செங்கோடு. தருமபுரியில அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல மழையே வரலன்னு போடுறீங்க. ஆனா ஒரு சில இடத்துல மழை வந்துகிட்டு இருக்கு, சில இடத்துல மழை பெய்யாம போகுது. பெய்யாத பகுதிகளுக்கு தொடர்ந்து வரும் நாட்கள்ல மழை உண்டு. திருச்செங்கோடு 1 சென்டிமீட்டர் மழையும், மேட்டூர்ல 1 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. ஆகவே வெயிலுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் இனிமே நமக்கு முடிவுக்கு பேய் மழை பொறுத்தவரை நிச்சயமாக தமிழகத்தில் பதிவாக போகுது. அதை எதிர்கொள்றது தயாரா இருந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.